Praise be to our living God. We welcome all of you in the glorious name of our Lord and Savior, Jesus Christ. We also welcome on behalf of the Kodambakkam Christian Brethren Assembly and the Gospel Literature Ministries Bookshop in Chennai. Today also we shall begin the Bible study with an opening prayer. I request Brother Adekala Raj from Tiruchirappalli to open the meeting with a word of prayer. Over to Adekala Raj in Tiruchi. அன்பும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் பரலோக பரமபிதாவே, துதி எழுமத்தில் வாசம் செய்கிறவரே, பூமிக்கும் வானத்திற்கும் ராஜாவாய் இருக்கிறவரே, இந்த அருமையான மாலை வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, பகல் முழுவதும் உம்முடைய கிருபையினால் எங்களை தாங்கி அரவணைத்து பாதுகாத்து, எதிராக வருகிற வாகனங்களுக்கும் கையாடின கருவிகளுக்கெல்லாம் விலக்கி ரட்சித்து, கர்த்தாவே, சுகபத்திரமாய் மீண்டும் எங்களுடைய உம்முடைய கூடாரத்தின் மறைவிலே கொண்டு வந்து சேர்த்த கிருபைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் கர்த்தாவே, கோடம்பாக்கம் சகோதர சபை ஜூம் மீட்டிங்கிலே இணைய அடியார்களுக்கு இரக்கம் பாராட்டின தவிர்க்க உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்திலே கர்த்தாவே இணைந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் யாவரும் கர்த்தாவே ஆவியின் சிந்தையோடு கர்த்தாய் கேட்க கிருபை பாராட்ட வேண்டுமா வேண்டிக் கொள்கிறோம். சங்கீதம் 68:28 வாசிக்கிறோம், உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார், தேவனே நீர் எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணினதை திடப்படுத்தும் என்று சொன்ன பிரகாரமாய் இதோ கர்த்தாவே, இந்த கோடம்பாக்கம் ஜூம் மீட்டிங் மூலம் கர்த்தாவே நீர் உம்முடைய காரியங்களை கர்த்தாவே திடப்படுத்தி வருகிற கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சந்தோஷ் ஜான்சன் அவர்களையும் பலப்படுத்தி இம்மட்டுமா இந்த ஊழியத்தை கர்த்தாவே உற்சாகத்தோடு செய்ய பலப்படுத்தினீர். தேவரீர் இம்மட்டும் கர்த்தாவை தாங்கி வழிநடத்தி இனியும் காத்து வழிநடத்த வேண்டுமா வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாளும் செய்து கொடுக்க போகிற ஜோசப் அவர்களையும், மொழிபெயர்ப்பாளர் அவர்களையும், பாடல் பாடப்போகிற பிள்ளைகளையும் உடைய கரங்களில் ஒப்புவிக்கிறோம், இசைக்கருவிகளையும் உடைய கரங்களில் ஒப்புவிக்கிறோம். தேவரீர் நீர் சகலத்தையும் பொறுப்பேற்று நடத்தி கர்த்தாவே செவ்வையாய் நாங்கள் கேட்டு கர்த்தாவே உமக்கு பிரயோஜனமாக இருக்க கிருபை பாராட்ட வேண்டுமா வேண்டிக் கொள்கிறோம். சகலம் உடைய பொற்பாதப்படியில் தாழ்த்தி விசுவாசத்தோடு எங்கள் ஆண்டவர் மீட்பும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு வேண்டி ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். Amen. Thank you, Brother Adekala Raj from Tiruchirappalli for the opening prayer. Now we are going to the singing part. We have with us Sister Sibi Enoch. She is the daughter of yesterday's translator and preacher. The day evangelist Enoch. We praise God for her having accepted our invitation and come to sing the songs. Over to Sister Sibi Enoch. Can you hear me? Yes, Sibi, we can hear you. Okay, I thank Kodambakkam Christian Assembly for giving me this opportunity and Santosh uncle too. I'll start the song. உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம்.
உம்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். அன்பு மிகும் அண்ணலிவர் அருமை இயேசுவை நெருங்குவோம். அன்பு மிகும் அண்ணலிவர் அருமை இயேசுவை நெருங்குவோம். தம்மண்டை வந்தோரை தள்ளிடாரே, தாங்கி அணைத்திடுவார். தம்மண்டை வந்தோரை தள்ளிடாரே, தாங்கி அணைத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீண்டிடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். கருவில் உருவாகும் முன்னே பேச சொல்லி அழைத்தவர் நீ.
மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர். தாயினும் மேலா அத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே. Pardon me, there's a glitch in my Mac. I didn't get that. Could you try again? Uncle, you can proceed. My Siri is disturbing me, so I have to disable it. Sibi, you have completed the song. Yes, there's a glitch in my Mac, so I need to see it. You want to complete it? No, you can proceed. Thank you. Thank you, Sister Sibi, for the two songs. We praise God for the blessed two songs by Sister Sibi Enoch from Thiruvanmiyur Assembly in Chennai for being with us and singing those two songs. We praise God. May the good Lord continue to use her. The voice was wonderful, and we give all the glory to God for the meaningful song that it was. Now we once again welcome all of you in the glorious name of our Lord and Savior, Jesus Christ. We also welcome on behalf of the Kodambakkam Christian Brethren Assembly in Chennai, and also the GLM Gospel Literature Ministries bookshop that is also in the same premises in Chennai. Today we have with us Evangelist Joseph from Stewart's Bible College. Our dear in Chennai, our dear brother has been in Stewart's Bible College for some time, and we praise God for his involvement as a teacher there, and we glorify God for what all he has been involved in. We also once again welcome our dear brother Prem Raj from Saligramam Christian Assembly in Chennai, and this is not the first time brother Prem Raj has come as a translator. He's already come, and we are glad to have him once again with us as a translator. He is a very well-versed translator and a little bit occupied with comes late, and we praise God that he's today being able to join us, and we give all glory and honor to the living God. Now we to the topic that is going to be dealt with, this a very important topic, boldness in times of trouble. That is something
we show our boldness and we lose our character. So let us remember the boldness in times of trouble, keeping the testimony of God, so that the name of the Lord God would be all the more glorified. So this is an important topic. Let us pray to God and go into the Bible study. Tomorrow is a special meeting. We have with us tomorrow evening Joy John Brother Joy John from Asian Christian Academy, Hosur, and he will be ministering the word of God for you. We'll be reaching, God willing, tomorrow the 400th Kodambakam Zoom Bible study meeting. It's a Thanksgiving meeting to God for what he has done all these 399 times and across times and ages, right from the time every day we had, except for Saturday and Sunday, and this year February and March, March and April, around that time we had 2 months, 2 days a week, but other than that, all the days a week, so we were able to hold the Bible study, and we praise God for God's immaculate accuracy in placing every preacher, translator, and singer, participants, and for his glory. We give all glory and honor to the living God. Now we are going into the Bible study, so let us prayerfully go into it. So seeking the manna for this day, this evening time, I request the elder of the Pondicherry Assembly, Bethel Assembly, our dear uncle David Delphin, to to pray for the Bible study. We request our dear brother David Delphin uncle to pray for the Bible study meeting. Okay. Praise the Lord. Am I audible? Am I audible? Yes, uncle. Okay. Yes, uncle, you're audible. Okay. நாம் ஜெபிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, நித்தியத்துக்குரியவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயமானவரே, ஆச்சரியமான கர்த்தரே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, சர்வ வியாபியானவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வத்தையும் படைத்து உருவேற்படுத்தி மனுஷனை தம்முடைய கரங்களின் கிரியைகளினாலே உருவாக்கி தம்முடைய சொந்த சுவாசத்தை அவனுக்கு கொடுத்து அவன் ஜீவ ஆத்மாவடி செய்தவரை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கீழ்ப்படியாம் நிமித்தமாக பாவம் பிரவேசித்த பொழுது மனுக்குலத்தை மீட்கும்படியாக மனுவேலனாய் இந்த பூமிக்கு வந்தவரை, தம்முடைய மாம்ச சரீரத்துல எங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தவரை, ஜீவன் கொடுத்தவரை, ரத்தம் சிந்தினவரை, அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தவரை, இன்றைக்கும் ஜீவிக்கிறவரை நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் காலை வேளையிலிருந்து இமட்டுமாக இந்த இயற்கையினுடைய சீற்றங்கள் மத்தியிலும் கர்த்தாவே, மழை, காற்று, வெள்ளம் இவைகளின் மத்தியில நீர் எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறீர், எங்களை பாதுகாத்து வந்திருக்கிறீர். நல்ல சரீர சுகத்தையும் பலத்தையும் ஏன் ஜீவனையும் நீர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறீர். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளின் மாலை நேரத்தையும் நாங்கள் வீணில செலவழிக்காதபடிக்கு உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்படியாக நீர் எங்களை கூட்டி சேர்த்த அந்த மாபெரும் தயவை நாங்கள் நின்று பார்த்து நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக நம் குடும்பங்களாய் பல்வேறு இடங்களில இந்த இணைய வழி மூலமாக இணைக்கப்பட்டு நாங்கள் கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக எங்களுடைய அருமை சகோதரர் ஜோசப்புக்காக வருகிறோம். அவரே நீர் தாமே ஆயத்தப்படுத்தி ஆண்டவரே எங்கள் மத்தியில நீர் ஆண்டவரே அழைத்து வந்திருக்கிறீர். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் குழப்பங்கள், பிரச்சனைகள் மற்றும் கஷ்டங்கள் மத்தியில நாங்கள் எவ்விதமாக தைரியத்தோடு உம்மை நம்பி ஜீவிக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நாளில அந்த தலைப்பில நாங்கள் சிந்திக்க இருக்கிறோம். எங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், எங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் மத்தியில ஆண்டவரே நீர் எங்களை கைவிட்டு தூரம் போகிற தேவன் அல்ல, நீர் எங்களோடு கூட இருக்கக்கூடியவராக இருக்கிறீர். எங்களை தைரியப்படுத்தக்கூடியவராக, எங்களை உற்சாகப்படுத்தக்கூடியவராக,
எங்களை நீர் வழிநடத்தக்கூடியவராய் இருக்கிறீர் என்பதை இந்த நாளிலே கர்த்தாவே நாங்கள் இன்னும் அதிகமாய் நாங்கள் அறிந்து கொள்ள நீதாம் உதவி செய்தலும் உம்முடைய மகனை நீதாமே எடுத்து உபயோகப்படுத்தலும் ஏற்ற வார்த்தையை நீதாமே அவருக்கு கொடுத்து நீதாமே அவரை நீ வழிநடத்தும்படியாக சுமத்திர வேண்டில் செய்கிறோம். ஆண்டவரே, அதை மொழியாக்கம் செய்யக்கூடிய எங்களுடைய அருமை சகோதரருக்காக ஆண்டவரே பிரேம் ராஜிக்காக வருகிறோம். சகோனுக்கு வேண்டிய வார்த்தைகளை நீதாமை கட்டளையிட்டும் வேண்டிய கிருபையை நீதாமை கட்டளையிட்டும் ஆண்டவரை மொழிபெயர்க்கும் போது ஆண்டவரை தங்கு தடையின்றி கர்த்தாவே சரியான பதங்களை நீதாமை கொடுத்து வார்த்தைகளை கொடுத்து நீதாமே அவரை நீர் வழிநடத்தும்படியாக ஒரு சமூகத்துல நாங்கள் வேண்டல் செய்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே உம்முடைய நாமத்தை ஆண்டவரே பாடலின் மூலமாக ஆண்டவரே மகிமைப்படுத்தின எங்களுடைய அருமை மகள் சிபி ஆண்டவரே ஏனோக்குக்காக மரியாம் ஏனோக்குக்காக வருகிறோம். மகளுக்கும் வேண்டிய கிருபையை நீ கட்டளையிட்டீர் ஆண்டவரே. அருமையான குரலிலே கர்த்தாவே பாடி ஆண்டவரே நம்முடைய நாமத்தை கர்த்தாவே மகிமைப்படுத்த நீ உதவி செய்தி நடிச்சிருக்கிறோம். தொடர்ந்து மகளுக்கு வேண்டிய கிருபை நீதாமை கட்டளையிட்டு வழிநடத்தும் யாம் வேண்டும் செய்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் 399வது ஆண்டவரே வேத ஆராய்ச்சியின் செய்தியை நாங்கள் கேட்க நீர் எங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாளை தினத்துக்கு என்று வருகிறோம் ஆண்டவரே. 400வது ஆண்டவரே இந்த வேத ஆய்வின் செய்திக்காக வருகிறோம் கர்த்தாவே. நாளை தினத்துடைய கூட்டமும் கர்த்தாவே ஆண்டவரே சரியான ரீதியில கர்த்தாவே அது உதவிசிதலும் கடந்த 2 வருடங்களாக ஆண்டவரே நீரி மட்டுமாக இந்த ஊழியத்தை கர்த்தாவே தொடர்ந்து நிறைவேற்ற ஆண்டவரே நீரி மட்டும் திரும்ப நீர் எங்களுக்கு பாராட்டியதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதுல பங்கெடுத்து இந்த ஊழியங்களை கர்த்தாவே நிறைவேற்றி கொண்டிருக்கும் எங்களுடைய அருமை சகோதரர் சந்தோஷ் ஜான்சன் அவருடைய குடும்பத்துக்காக நம்முடைய சமூகத்துல வருகிறோம். கோடம்பாக்கம் சபையாருக்காக ஜெபிக்கிறோம். அவர்களும் ஒன்றாக சேர்ந்து ஆண்டவரே ஒருமனப்பட்டவர்களாக இந்த ஊழியத்தை தொடர்ந்து ஆண்டவரே இந்த கொரோனா நாட்களிலும் கர்த்தாவே அவர்கள் நிறைவேற்றும்படியாக நீர் அவர்களுக்கு கொடுத்த எல்லா விதமான உலகத்தினுடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுத்திருக்கிற வாஞ்சைக்காக விருப்பத்துக்காக ஆண்டவரே அவர் கொடுத்திருக்கிற நல்ல ஆவிக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு சபையாரும் சகோதரும் குடும்பமாய் நிறைவேற்றி கொண்டிருப்பதை நீ அறிந்திருக்கு. அதற்கேற்ற பலனை நீதாமை அவர்களுக்கு கொடுத்து நீதாமை வழிநடத்தும்படியாகவும் சுமத்தல வேண்டும் செய்கிறோம். இன்னும் உம்முடைய சித்தம் ஆண்டவரே இந்த ஊழியம் எவ்வளவு நாட்களுக்கு அது தொடர்ந்து செய்யப்பட வேண்டுமோ அந்த நாட்களுக்கு கர்த்தாவே அந்த ஊழியங்கள் தொடர்ந்து அவள் மூலமாக நிறைவேற்றப்பட வேண்டிய கிருபையை நீதாமே சபையாருக்கும் குடும்பத்தாருக்கும் நீதாமே கொடுத்து அவளை நீ வழிநடத்தும்படியாக சுமத்தல வேண்டும் செய்கிறோம். GLM புக் ஷாப் ஊழியங்களுக்காக GLM TV தொலைக்காட்சி ஊழியங்களுக்காக வருகிறோம். அந்த ஊழியங்கள் நம்முடைய சமூகத்துல கொண்டு வருகிறோம். அதுவும் தொடர்ந்து ஆண்டவரே நடைபெற நீ மட்டும் நீர் உதவி செய்திருக்கிறேன், கிருபை பாராட்டுகிறேன், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த நாளிலும் கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் குடும்பத்தாரும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். உங்களுடைய சமூகத்துல நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவரே உடைய மெல்லிய சத்தத்தை மட்டும் நாங்கள் கேட்க இருக்கிறோம். உடைய தாசன் மூலமாக அது எங்களுக்கு கொடுக்கப்பட இருக்கிறது. மீண்டும் உடைய தாசன் நம்முடைய சமூகத்துல கொண்டு வருகிறோம். மொழியாக்கம் செய்யக்கூடிய சகோதரி நம்முடைய சமூகத்துல கொண்டு வருகிறோம். அதுக்கு வேண்டிய கிருபையை கொடுத்து நீ தாமை வழி நடத்தும். இந்த தடைகளும் இந்த இடையூறுகளும் நடுவே வராதபடி காத்துக்கொள்ளும். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற மழைக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த மழை மூலமாக எங்களுக்கு எந்த விதமான நஷ்டமும் வராதபடிக்கு ஆண்டவரை கஷ்டமும் வராதபடிக்கு ஆண்டவரை நீதாமை பாதுகாக்கும். எங்களை நீதாமை வழி நடத்தும். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரும் அருமை ரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்துல ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். நேச தகப்பனே, ஆமென். ஆமென். Amen. Thank you. That was David Delphin uncle from the elder of the Bethel Assembly in Pondicherry for the prayer for the Bible study. Now we have also another announcement on Monday and Tuesday, 22nd and 23rd November. This coming Monday, Tuesday, we have all Tamil Nadu family meet Zoom. And we praise God for many have responded in a positive way. So we also encourage all of you to come and get the spiritual manna, the spiritual food from K. Matthew. You'll be strengthened in the Lord, and we believe so that all of you would come in prayers, and God willing, we would be on that day also on those 2 days, evening 6:30 to 8. So we request you all to bring all your friends, the church believers, and all of the dear ones in across your knowledge in prayer, so that the name of the Lord would be glorified. Now we will go into the Bible study. Over to Brother Joshin Joseph in Stewart's Bible College, Chennai, and also to Brother Prem Raj in Saligramam, Chennai. Hope I am audible.
Yes, you are audible, Joshua. brother. I give all glory and honor to the living God for giving me this evening to be in front of you with the word of God. உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை சுமந்து கொண்டு உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை ஜீவனுள்ள வார்த்தையை சுமந்து உங்கள் முன்பாக நிற்பதிலே நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். I extend my heartfelt gratitude to the Kodambakam Assembly and to the responsible brethren for the privilege given to me to share from the written word of God. தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் தேவனை தியானிக்கும்படியாக பகிர்ந்து கொடுக்கும்படியாக எனக்கு ஒரு வாய்ப்பை அளித்த கோடம்பாக்கம் திருச்சபையாருக்கும் மற்றும் உள்ள மூப்பருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். I'm so delighted and joyful to meet you all in this virtual platform. இந்த விதமான இணையதளத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். As you have already heard, the topic that we are going to deal this evening is the topic that boldness in times of troubles. உங்களுக்கு அனைவருக்கும் அறிந்த பிரகாரமாக இந்த நாளினுடைய செய்தியினுடைய தலைப்பானது நமக்கு ஒரு உற்சாகத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், கஷ்டமான சூழ்நிலையிலே பலன் கொண்டு இருப்பது அல்லது தைரியம் கொண்டு இருப்பது. How can we have boldness in times of troubles? கஷ்டமான சூழ்நிலையிலே எவ்விதமாய் நாம் தைரியமாய் இருக்க முடியும்? Many of the time when we faced with the troubles and problems, we find ourselves lost in the problems that we are facing. நாம் சில நேரங்களில் கஷ்டமான சூழ்நிலைக்குள்ள கடந்து போகும்போது அந்த கஷ்டமான சூழ்நிலையிலே நாம் தொலைந்து போகக்கூடியதாக நாம் காணப்படுகிறோம். And we don't have many of the time answers for the troubles that we are facing in our personal lives. நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நாம் சந்திக்கிறதான இந்த கஷ்டமான சூழ்நிலைக்கு எந்த ஒரு விடையும் நமக்கு கிடைப்பதில்லை. So to deal with this particular portion, particular topic, I would like to turn your attention to Acts chapter 4 and read verses from 23 to 31. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்ப்போம். 23 to 31. 23ல இருந்து 31 வசனம் வரை. அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு தங்களை சேர்ந்தவர்களிடத்தில் வந்து பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் தங்களுக்கு சொன்ன யாவையும் அறிவித்தார்கள். அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகள் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர். புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே. அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி ஏரோதும் பொந்திய பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனத்தார் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்துதலை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் என்றார். 31ஆம் வசனம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு வேத வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். Now, historically speaking, this is a very important and significant passage when we consider the history of the church. சபையினுடைய சரித்திரத்தை பார்க்கும்போது நாம் வாசித்ததான இந்த பகுதி மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. Because this is the first time the church of God, the church of Christ, is facing a trouble to face right before their eyes. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் சபையானது ஒரு உபத்திரத்துக்குள்ளாக அந்த உபத்திரத்தை கண்ணுக்கு நேராக கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. For the first time. முதல் முறையாக அவர்கள் இந்த விதமான பிரச்சனையை சந்திக்கிறார்கள். So how they dealt with the particular problem that they faced is the classical example for any believer who is becoming part of the assembly to deal with all their personal problems and the problems of the assembly or whatever the problems that we are discussing. அவ்விதமான சூழ்நிலைகளை அவர்கள் அந்த சூழ்நிலையை எவ்விதமாய் கையாண்டார்கள் என்ற விதத்தை நாம் பார்க்கும்போது ஒவ்வொரு தனிப்பட்ட விசுவாசியும் சபையிலும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அவர்கள் இந்த சூழ்நிலையை எதிர்கொள்வதற்கு அது உதவிகரமாக இருக்கும். Now when we consider the context of this particular passage, இந்த சபையினுடைய முன்னுரையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால்,
In chapter 3, we find Apostle John and Apostle Peter are in the temple at Jerusalem. எருசலேம் தேவாலயத்திலே யோவானும் பேதுரும் அங்கு இருந்ததாக நாம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். And Peter healed a lame man there. அங்கு பேதுரு ஒரு முடவனான ஒருவனை சுகமளிக்கக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். Now, following to that miracle that was performed by Peter, Peter and John had to stand before the Sanhedrin. இங்கு இந்த ஒரு விதமான ஒரு அற்புதத்தை செய்த பிற்பாடு பேதுரும் யோவானும் சங்கரிப்புக்கு அந்த சபைக்கு நடுவே நிற்க வேண்டியவர்களாய் காணப்பட்டார்கள். And a clear warning is given by the Jewish high priest and all of the Sanhedrins that they should never ever again take the name of Lord Jesus Christ to preach or to perform any miracles. யூத பிரதான ஆசாரியர்களும் இந்த சங்கரிப்பினுடைய சபையும் கூடி சேர்ந்து தெளிவாக அவர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லி இருந்தார்கள் அல்லது கட்டளையாக கொடுத்திருந்தார்கள். இவர்கள் யாரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லக்கூடாது என்று சொல்லி அல்லது பிரசங்கிக்க கூடாது என்று சொல்லி. So that is the time that is faced by the church. இவ்விதமான சூழ்நிலை தான் சபையானது இந்த சூழ்நிலையை தான் சந்தித்தது. And that is the context in which the most important question or the most interesting question that you would find ever in the Bible is asked by Apostle Peter. இவ்விதமான சூழ்நிலை இந்த சூழ்நிலை தான் ஒரு நமக்கு பிரபலமான ஒரு கேள்வியானது அப்போஸ்தலர் பேதுருவால் சொல்லப்பட்ட கேள்வியானது கேட்கப்பட்டது. Now with that particular question we find in verse 19, chapter 4 and verse 19. 4ஆம் அதிகாரத்தினுடைய 19ஆம் வசனத்திலே நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். பேதுரும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். So that is the question. What should we do? Should we do something what the Lord is commanding or should we obey your words? அவர்கள் சொன்னதான வார்த்தையினுடைய தீர்க்கத்தை பாருங்கள். நாங்கள் மனிதர்கள் நீங்க சொல்கிற வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டுமோ அல்லது தேவன் சொல்கிற வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டுமோ என்று சொல்லி வினாவுகிறார்கள். So after facing that particular time of troubles in their lives, அவர்கள் வாழ்க்கையில அவ்விதமான சூழ்நிலையை கடந்த பிற்பாடு அந்த சந்தித்த பிற்பாடு now they had to deal with the problem. அவர்கள் இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கிறது. Now how did they deal with the problem is the discussion of this evening. இந்த நாளிலே அவர்கள் அந்த பிரச்சனையை எவ்விதமாய் கையாண்டார்கள் என்பதுதான் இந்த ஆங்கிலத்தில் நாம் இந்த நாளினுடைய செய்தியா இருக்கிறது. First of all, முதலாவதாக we find when they faced with their problem they had a place to go. அவர்கள் பிரச்சனையை சந்திக்கும் போது அவர்கள் ஒரு இடத்துக்கு போக அவர்களால் முடிந்தது. Now read verse 23 once again. 23ஆம் வசனம். அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு தங்களை சேர்ந்தவர்களிடத்தில் வந்து பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் தங்களுக்கு சொன்ன யாவையும் அறிவித்தார்கள். So being let go, they went to their own companions and reported all things. இவர்கள் அவர்களுக்கு சொந்தமானவர்கள் அல்லது சேர்ந்தவர்களிடத்தில் போய் எல்லா காரியத்தையும் அவர்கள் சொன்னதாக நாம் வாசிக்கிறோம். So they had a place to go. அவர்களுக்கு போவதற்கான ஒரு இடம் இருந்தது. What was that place? அந்த இடம் என்ன? That place was the church of Lord Jesus Christ. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சபையாக இருக்கிறது. It was the assembly where they went and they reported all the things. இந்த நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் அவர்கள் சொல்லுவதற்கான ஒரு இடமாக சபை இருந்தது. So the assembly is the place where believers can come with their open heart and share all their troubles and the problems. இந்த சபை என்ற ஒரு சத்திரம் சொல்லும் பொழுது அந்த இடத்தில் தான் ஒரு விசுவாசிக்கு ஒரு தன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் கொட்டி தீர்க்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. The assembly in the first century indeed like that place. That's why suddenly when Peter and John faced with their trouble, they ran to their own companions. They ran to church at Jerusalem and they reported all those things that were said by the chief priest. இந்த முதலாம் நூற்றாண்டில் வாழ்ந்ததான சபை மக்களுக்கு இவ்விதமாக ஒரு சந்தோஷம் தான் இருந்தது. அதனால்தான் இந்த யோவானும் பேதுரும் அந்த இடத்திற்கு சென்று அவர்கள் சந்தித்த அனைத்து காரியங்களும் அவர்கள் அங்கே சொன்னார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். Now the first personal question that I just want to ask you this evening, இந்த மாலை நேரத்திலே உங்களை பார்த்து நான் கேட்க விரும்புகிற முதலாவது ஒரு கேள்வி, where do you go when you face with a problem? நீங்கள் பிரச்சனையை சந்திக்கும் போது நீங்கள் எங்கு செல்கிறீர்கள்? Is it to your worldly companions? அல்ல இந்த உலக பிரகாரமான நண்பர்களிடத்தில் போய் கேட்கிறீர்களா? Now are you going to face share all this problem with your friends of this world and find a solution from their hearts?
அவர் நம்முடைய நண்பர்களிடத்தில் உலகத்தில் உள்ள நண்பர்களிடத்தில் சென்று இந்த பிரச்சனைக்கான தீர்வை கேட்கும்படி அவர்களிடத்தில் அதை பற்றி சொல்கிறீர்களா? Or are we directly run into the police station or a court to find a solution to this problem? இந்த பிரச்சனைக்கான தீர்வை காவல் நிலையத்தில் சென்று அதற்கான தீர்வை நாடுகிறீர்களா? There is nothing wrong to go there, but that is not the first place to go. அது போவது தவறல்ல, ஆனால் அங்கு செல்வது முதலான ஒரு காரியம் அல்ல. The first place that a Christian can go when they are facing the trouble is the assembly or the church. கிறிஸ்தவன் ஒரு பிரச்சனையை சந்திக்கும் பொழுது அவன் செல்ல வேண்டிய முதலாவது இடம் சபையாக இருக்கிறது. There are many figures used for the church in the Bible. வேதாகமத்தில் சபை என்ற பதத்திற்கு பலவிதமான உருவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Now there are many, they use the house of God, and we find another other that this is the body of Christ, and there are so many other figures used for the church of Lord Jesus Christ in the Bible. வேதாகமத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சபையை குறித்து கர்த்தருடைய வீடு என்ற பதங்களில் பலவிதமான உருவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. Something that always attracts me is when it is said the church is the body of Christ. ஆனால் எனக்கு ஈர்த்ததான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், சபை கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்துக்கு ஒப்புமையாக கொடுக்கப்பட்டதுதான். Shall we just read Romans chapter 12 and verse 4? ரோமர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, ரோமர் 12 there we read like this: for as we have many members in one body, but all the members do not have the same function. And in verse 5, so we being many are one body in Christ and individually members of one another. ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயங்களும் இருந்ததும் எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறோம். Now we all are the body of Christ and we all are part of the same body. நாம் அனைவரும் சரீரத்தினுடைய அவயங்களாக இருக்கிறோம். நாம் அனைவரும் கிறிஸ்துவினுடைய சரீரத்தில் இணைக்கப்பட்டு இருக்கிறோம். This is a beautiful picture. இது ஒரு அருமையான ஒரு சித்திரமாக இருக்கிறது. You think about your own personal body. நாம் நம்முடைய சொந்த சரீரத்தை நினைத்து பார்க்கும் பொழுது, and you think that you got an injury in your hands. Sorry? Injury in your hands. Okay. கைகளிலே ஏதோ காயப்பட்டு விட்டது என்று வைத்துக் கொள்வோமே. Now the whole body, the entire body, all the members of all the parts of our body would be concentrating onto the hand in that moment. அந்த கையில் காயப்பட்ட ஒரு தருணத்திலே சரீரம் முழுவதுமாக அது எல்லா கவனமும் அந்த கைகளில் தான் இருக்கும். Now the brain won't say that hand, I don't just care for you, just deal with your problem. மூளையானது சொல்லாது இது கையினுடைய பிரச்சனை, அதனால நான் எனக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்ல முடியாது. If it is the left hand, you find the right hand quickly moving to the left hand to touch it and to do whatever needed to be done there. இந்த இடது கைக்கு ஏதேனும் காயப்பட்டு விட்டால் இந்த வலது கையானது போய் உடனடியாக அதை காயத்தை சரி செய்வதற்கான முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கும். So indeed all the parts of our body are supporting each other, helping each other so that the function of the entire body would be done exactly as it's supposed to be done. இந்த சரீரத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் என்று சொன்னால் எல்லா அவயங்களும் சேர்ந்து இணைந்து செயல்பட்டு அந்த பிரச்சனை தீர்க்க முயற்சி செய்கிறது. That is the same thing about the body of Christ, the church. அதே போலதான் கிறிஸ்துவினுடைய சரீரமும் அவனமாக இருக்கிறது. When our fellow brethren are facing with the trouble, we cannot comfortably sleep. நம்முடைய சகோதரர் பிரச்சனைகள் இருப்பார் என்று சொன்னால் மற்றவர்கள் அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது. It will always lead us on to be in our knees to look unto God and to pray for that brother or the sister who is in trouble. அந்த சகோதரனுக்காக முழங்கால் படிட்டு தேவனிடத்தில் மன்றாடுவது ஒரு அவசியமான ஒன்றாக இருக்கிறது. Now when we are building up the assembly as a place where the believers could come and share whatever the troubles they are facing, it will indeed become the proper body of Christ where we will be caring for one another. சபை கட்டுமானத்திலே அந்த இசைந்து கட்டுவதிலே எல்லா சகோதரரும் இணைந்து அதற்கான முயற்சி செய்து ஒருவருக்கு ஒரு ஒத்தாசையாக இருந்து அதை கட்ட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். So when Apostle Paul and Apostle Peter and John faced with a problem, they had a place to go that is nowhere else other than
the assembly of Christ, the church of Christ. யோவானும் பேதுரும் ஒரு பிரச்சனைக்குள்ளாய் கடந்து வந்த போது அவருக்கு போய் சேருகிறதுக்காக ஒரு இடம் இருந்தது. அதுதான் கர்த்தராகிய தேவனுடைய சபையாய் இருந்தது. Now, second thing that I want to tell is in verse 24. இரண்டாவது காரியம் நான் சொல்ல வருகிற காரியம் 24ஆம் வசனத்துல இருக்கிறது. அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர். Now, the second thing that we understand there, they had a person to pray. அங்க இரண்டாவது காரியத்தை நாம் பார்க்கும்பொழுது அங்க ஜெபிக்கக்கூடிய ஒரு மக்கள் இருந்தார்கள், ஜனங்கள் இருந்தார்கள். Now, they had a person to pray. அங்க ஒரு நபர் இருந்தார் ஜெபிப்பதற்கு. Now, they are indeed praying to God. அவர்கள் தேவனிடத்தில் மன்றாடுகிறார்கள். See, whenever we face with the problem, the face that we can directly look is the face of God. நாம் பிரச்சனைகள் இருக்கும்போது நாம் சந்திக்க அல்லது பார்க்கக்கூடிய ஒரு முகம் இருக்கும் என்று சொன்னால் அது தேவனுடைய முகமாக தான் இருக்கிறது. Now, when the apostle Paul, apostle John and Peter came to the assembly and informed this is what happened, they first of all looked unto God, looked unto the face of God. இந்த யோவானும் பேதுரும் அந்த அவர்கள் சேர்ந்தவர்களுக்கு வந்து அவர்கள் சந்தித்த அனைத்து காரியம் சொன்னபோது அவர்கள் பார்த்ததான செய்ததான முதல் காரியம் தேவனை நோக்கி பார்த்தார்கள். Now, the assembly did not sit together thinking like, okay, we'll make a strategy and we'll just find out how to deal with this particular issue. அது அவர்கள் சொன்ன மாத்திரம் தானே, ஓகே, இவ்விதமாக பிரச்சனை இருக்கிறது, எவ்விதமாக எதிர்கொள்வது என்று சொல்லி அதற்கான திட்டத்தை அவர்களுக்கு வகுக்கவில்லை. No, there is no human strategy as such. அங்கு மனிதனுடைய சுய புத்தி அங்கு சாரவில்லை. Because this is the church of Christ. ஏனென்று சொன்னால் இது கிறிஸ்துவனுடைய சபையா இருக்கிறது. And the ministry, what they are doing is the ministry of Christ. அவர்கள் செய்கிறதான ஊழியம் தேவனுடைய ஊழியமா இருக்கிறது. See, everything is directly connected to God. So we have only the role to obey what the Lord is saying. இது எல்லாம் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு இருக்கிறது. அது நிமித்தமாக தான் தேவன் சொல்லுகிற பிரகாரமாக தான் நாம் செய்ய வேண்டும். So what did they do? They just asked to God, how to deal with this problem. அவர்கள் உடனடியாக செய்தது என்ன? அவர் உடனே தேவனை நோக்கி பார்த்து, தேவனே, இவ்விதமாய் சூழ்நிலைக்குள்ள கடந்து போகிறோம், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? So we should always make sure we are not trying to make any of our strategies to make it into the plan of God, but rather ask God, what is your plan in this? நாமளாக ஒரு திட்டத்தை வகுத்து விட்டு தேவனை அதுக்கு அப்புறம் அது செயல்பட வேண்டும் என்று சொல்வதை காட்டிலும், தேவனை, உம்முடைய திட்டம் என்ன, உம்முடைய சித்தம் என்ன என்று சொல்லி தேவனை நோக்கி நாம் கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். Now, we have so many scripture portion always telling us, you be in the presence of God, pray and look unto God, be in the throne of grace, be in the counsel of God, and there are so many other words encouraging us to pray. நாம் தேவனுடைய சபை வேதாகமத்திலே பல காரியங்கள் சொல்கிறது. பிரச்சனைகள் வரும்போது தேவனுடைய கிருபாசனத்தில் வந்து தேவனிடத்தில் மன்றாடி பேச வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்கள் வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. But most of the time when we face with the problems and troubles in our personal lives, we forget all this. நாம் பல நேரங்களில் நாம் பிரச்சனைக்குள்ள கடந்து செல்லும் போது இவ்விதமான சூழ்நிலையிலே நாம் தேவனை நோக்கி மன்றாடுவதில்லை. Now, something that they acknowledged about God is stated in verse 24. 24ஆம் வசனத்திலே நாம் தேவனை குறித்ததான ஒரு காரியம் அல்ல, தேவன் தீர்க்கக்கூடியவர் என்ற அந்த காரியத்தை உணர்ந்த காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது, first of all they said, Lord, you are God. அவர்கள் ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தை அவர்களுடைய யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர். Only the first phrase, Lord, you are God. தேவனை நோக்கி, தேவனே, நீ கர்த்தர் என்று சொல்லி சொன்னார்கள். Now, that particular statement there suggesting that Yahweh, you are God. அங்கு யாவே நீரே தேவன் என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. Now, first of all, we must know who is the person we are calling. நாம் முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் யாரை நோக்கி கூப்பிடுகிறோம் என்று சொல்லி. If we are not aware of who the real God is, then there is no meaning in calling unto him. நீங்கள் உண்மையான தேவன் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கேட்பதே ஒரு அர்த்தமற்ற காரியமாய் போய்விடும். Even when we are praying, if we are not aware of the fact that God is exactly listening to me, or we are going into the presence of God without a proper faith in God, the prayer is meaningless. நாம் தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது முதலாவதா நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார் என்ற விசுவாசமும் நமக்கு இருக்க வேண்டும். அல்லவென்று சொன்னால் அது விருதாக காணப்படும்.
So know who your God before making a prayer unto God. தேவனை நோக்கி தேவன் யார் என்பதை புரிந்து கொண்டு நாம் தேவனை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். And then further they said, you are God who made heavens and earth and the sea and all that is in them. கர்த்தாவே நீர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர் என்று சொல்லி சொன்னார்கள். Now this particular statement is accepting God as the creator and as the sovereign controller of everything. இங்கு கர்த்தராகிய ஆண்டவராகிய தேவனை சிருஷ்டிகர்த்தனாக அது எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவராக அவர்கள் பார்க்கிறார்கள். Now God is the creator. தேவன் சிருஷ்டிகர்த்தராய் இருக்கிறார். Everything that we see surrounding us created by God. Everything that we see surrounding us are created by God. நம்மை சுற்றி இருக்கிற அனைத்து காரியங்களும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவைகள். Even the stars in the heaven and even the millions or the billions of stars that we do not know are created by God. வானத்தில் உள்ள எண்ணிலடங்காத நட்சத்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராக இருக்கிறார். Now all these stars in the heaven and all the powers of this earth, whether it is the rain water that is coming down or the roaring sea or anything and everything, is just ready to obey the commands of God because God is the creator. ஆண்டவராகிய தேவன் சிருஷ்டிகர்த்தராய் இருக்கிறபடினாலே வானத்தில் உள்ள அனைத்தும் பூமியில் உள்ள அனைத்தும் சமுத்திரத்தில் அனைத்தும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடியதாக காணப்படுகிறது. He is our God. அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். And do you think the problems that we are facing is something so greater or beyond the control of God? நாம் சந்திக்கிறதான பிரச்சனைகள் அனைத்தும் தேவனுடைய ஆளுகைக்கு மேலாக இருக்கும் என்று நாம் நினைக்கிறோமா? No, never. Whatever is the trouble that we are facing, it is under the command of God. நாம் சந்திக்கிறதான எல்லா பிரச்சனைகளும் எல்லாம் தேவனுடைய கரத்துக்கு கீழாக தான் இருக்கிறது. Understand the fact, indeed, God is the one who is bringing that particular situation in our life so that His perfect will be done in our personal lives. அந்த நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் அவிதமான சூழ்நிலைக்குள்ள கடந்து போக வைப்பார் என்று சொன்னார். தேவனுடைய பூர்ண சித்தம் நம் மூலமாக நிறைவேற வேண்டும் என்பது அவருடைய சித்தமாய் இருக்கிறது. So here is the Church of Christ gathered together in the presence of God, and they accept who their God is and they are making the prayer unto God. இங்கு கிறிஸ்துவின் சபையை குறித்து நாம் வாசிக்கும் போது இந்த கிறிஸ்துவின் சபை நன்றாக புரிந்து கொண்டது கர்த்தர் யார் என்பதை. So whenever we are in the presence of God to make a prayer, we must understand who God is. We must understand who how He is able to create everything and to control it. And after understanding His, we must make the prayer in the presence of God. ஒவ்வொரு முறை நாம் ஜெபிக்க நாம் கடந்து வரும் பொழுதெல்லாம் தேவன் யார் என்பதும் எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதையும் நாம் உணர்ந்து தேவனுடைய சமூகத்தில் வர வேண்டியவர்களாக இருக்கிறோம். Now the third thing that I want to point out here is verses 25 and 26. நான் மூன்றாவது காரியத்தை சொல்லும்போது 25 வசனமும் 26 வசனமும் புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும் கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே. All right, the third point, they had a passage to God. இங்கு தேவனிடத்தில் சொல்லுவதற்கான ஒரு பகுதி இருந்தது. When they were in the presence of God, தேவனுடைய சமூகத்தில் இருந்தபோது they had a passage to God before the presence of God. தேவனுடைய சமூகத்திலே அவர்கள் கோடிட்டு காட்டுவதற்கான ஒரு தேவனுடைய வார்த்தை இருந்தது. Now whenever we are in a situation, the first thing that should come into our mind, that the word of God that we regularly read and meditated in our personal lives. நாம் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்க வரும்பொழுதெல்லாம் நாம் தினதினம் தானித்ததான அந்த வசனங்கள் நமக்கு முன் வர வேண்டும். Now we know the beautiful words in Psalm 119. Thy word is the lamp unto my feet and light unto my path. 119 சங்கீதத்தில் நாம் தெரிந்ததான ஒரு வசனம் தான் உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய கால்களுக்கு தீபமும் வெளிச்சமுமா இருக்கிறது என்று சொல்லி. But then the question is, when we are facing the times of troubles or the circumstances of situations of troubles,
do we really have the word of God coming into our mind? நாம் பிரச்சனைக்கு நேராக பிரச்சனைக்குள்ளாக நாம் கடந்து போகும்போது உண்மையாக ஏதேனும் தேவனுடைய வார்த்தையானது நம்மளுடைய மனதிலே வந்து தோன்றுகிறதா? Most of the time, what comes into our mind is the worldly thoughts. ஆனால் பெரும்பாலான நேரங்களிலே நாம் பிரச்சனையான சூழ்நிலை வரும்பொழுது உலக பிரகாரமான சிந்தனை தான் நமக்கு நெருக்கக்கூடியதாக காணப்படுகிறது. Not the word of God. தேவனுடைய வார்த்தைகள் அல்ல. No, it is always so nice to listen to the messages, to personally read and meditate the word of God. But if it is not becoming useful in the times of troubles that we are in, I think the study and the personal meditation that we do could be meaningless. நாம் தேவனுடைய வார்த்தையை நன்கு கேட்கலாம், நன்றாக தியானிக்கலாம், அந்த வேத வசனத்தை நல்லா சிந்திக்கலாம். ஆனா பிரச்சனைகளான வரும் நேரத்திலே தேவனுடைய வார்த்தை வரவில்லை என்று சொன்னால், அதை நாம் அபியாசப்படுத்த முடியவில்லை என்று சொன்னால் எல்லாம் வீணாக விருதாக தான் இருக்கிறது. Now look into the passage which they caught. அவர்கள் கோடிட்டதான அந்த காரியத்தை நாம் சொல்லும் பொழுது, this is the quotation from Psalm 2. இங்கு சங்கீதம் 2 அவர்கள் சொன்னார்கள். And they quoted from Psalm 2 and they said these things. Why did the nations rage and the people plot vain things? The kings of the earth took their stand and the rulers were gathered together against the Lord and against his Christ. கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்று தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே. First of all, when they were quoting this particular words, they are not surprised. அவர்கள் இந்த வசனத்தை அவர்கள் கோடிட்டு சொல்லும் போது அவர்கள் ஆச்சரியம் படவில்லை. Because they are not surprised, the reason that it is the words, the prophetic words already written by David, that suggesting that the times of troubles will come in the life of the church. சபையினுடைய காலகட்டத்திலே இவ்விதமாய் பிரச்சனைகள் வரும் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட காரியமாக இருந்தபடினாலே அவர்களுக்கு இது பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கவில்லை. Now David might have not been well aware that this is speaking about the church age. அவர்கள் இந்த சபையினுடைய காலகட்டத்தில் இல்லாத பொழுது தாவீது இதை எழுதியிருக்கலாம். But the church was well aware this particular portion is speaking about the situation that we are going through. ஆனால் சபையில் இந்த காலகட்டத்திலே அந்த தருணத்திலே அவர்கள் புரிந்து கொண்டார்கள் சபையினுடைய நிகழ்வுகள் இது எல்லாம் நடைபெறும் என்று சொல்லி. So whenever we face a situation or a trouble, always remember there is nothing to be surprised because it is foreordained by God and the Lord is well aware of it. இது பிரச்சனைக்குள்ளாக நாம் கடந்து வரும்போது நாம் இது எல்லாம் முன்குறிக்கப்பட்டது, இது எல்லாம் தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருக்கிறது என்று சொல்லி நாம் புரிந்து கொண்டால் போதும். Nothing is happening apart from the plan or the will of God. தேவனுடைய சித்தமே அல்லாமல் வேற எந்த அனுமதி இல்லாமல் எந்த ஒரு காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடைபெறுவதில்லை. So that is the one thing that they were not surprised of what was happening, because they were aware that these kinds of life situations they will have to face in their lives. அவர்கள் இந்த விதமான சூழ்நிலை கடந்து போகும்போது அது குறித்து அவர்கள் ஆச்சரியப்படவில்லை என்று சொன்னால் இது எல்லாம் நடைபெறும் என்று சொல்லி அவர்கள் முன் அறிந்திருந்தார்கள். And the second thing to note down from there, அங்கிருந்து இரண்டாவது காரியத்தை குறிப்பை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், it is said the rulers were gathered together against the Lord and against his Christ. கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் என்று சொல்லி பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. See, the apostles or the first century church, they were not telling that those rulers gathered against us. அவர்கள் இவ்விதமாய் சொல்லவில்லை, இந்த விரோதமான இந்த ஜாதிகள் அல்லது இந்த ராஜாக்கள் எங்களுக்கு விரோதமாக கூட்டம் கூடினார்கள் என்று சொல்லவில்லை. But they said gathered against God and his church. அவர்கள் சொன்னதை நன்றாக கவனித்து பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு விரோதமாக அவர்கள் எழும்பி நின்றார்கள் என்று சொன்னார்கள். Whenever the children of God are facing troubles, it is indeed the problem of God and he will deal with it. ஒவ்வொரு முறை தேவனுடைய பிள்ளைகள் இந்த பிரச்சனைக்குள்ள கடந்து வரும்போது ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களை அனைத்தும் தேவனுக்கு விரோதமாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி. Whenever the world is against us, that means the world is against God. ஒவ்வொரு முறை இந்த உலகமானது நமக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் தேவனை கர்த்தருக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறார்கள் என்று சொல்லி. Whenever we are living a life of faithfulness in the presence of God, and when we are facing the times of troubles, we should never be worried, but rather just trust in God, move on,
understand the fact the Lord is the one who is promising to deal with that situation. உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்போது, தேவனுக்காக வைராக்கியமா வாழும்போது, விவிதமான பிரச்சனைகள் வரும்பொழுது நீங்கள் கடந்து சென்று விடலாம். ஏனென்று சொன்னால் தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளக்கூடியவராய் இருக்கிறார். Now the fourth point is in verses 27 and 28. 27ஆம் வசனமும் 28ஆம் வசனத்தில் நாம் 4ஆம் குறிப்பை பார்ப்போம். அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி ஏரோதும் பொந்தி பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். Now the fourth point is this: they had a person to remember. அவர்கள் ஞாபகப்படுத்தப்படுவதற்கு ஒரு நபர் இருந்தார். And the person they remembered was none other than our blessed Lord Jesus Christ. அவர்கள் ஞாபகப்படுத்தினதான நபர் வேற யாரும் இல்லை, நம்முடைய இரட்சகராக இருக்கக்கூடிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தான். So indeed they were remembering about the suffering of Lord Jesus Christ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணத்தை குறித்து அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். It is very clearly said, both Herod and Pontius Pilate with the Gentiles and the people of Israel were gathered to whatever your hand and your purpose determined. ஏரோதும் பொந்தி பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களாலும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். Now the one thing what they understood, now all these rulers are gathering against the church, but already all the rulers gathered against Christ in the past. இந்த சபைக்கு விரோதமாக இந்த ராஜாக்கள் எல்லாம் எழும்பி நின்றார்கள் என்று இப்பொழுது அல்ல, அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக அனைவரும் விவிதமாக கூட்டம் கூடினார்கள் என்று சொல்லி அவர்கள் அறிந்து கொண்டார்கள். Something that they remembered, this is nothing new. அவர்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும், இது புதிதல்ல, அதுதான். Now shall we read a verse from Hebrews chapter 4 and verse 15. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். But was in all points tempted as we are. நம்ம எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்ட ஒரு நபர். Whatever the life situation that you and me face upon the face of the earth, இந்த உலகத்தில் நீங்களும் நானும் சந்திக்கிறதான எல்லா பிரச்சனைகளையும் it is already experienced by our Lord Jesus Christ. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அனுபவிக்கப்பட்ட ஒன்று. Now whatever the sufferings that you are going to list down, நாம் சந்திக்கிறதான நேரிடுற பிரச்சனைகள் எல்லாம் பட்டியலிட்டாலும் கூட, all the problems that you have in your mind, உங்கள் சிந்தனையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் this all experienced by Lord Jesus Christ already. இவை அனைத்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அனுபவித்து சொன்ன ஒரு காரியமா இருக்கிறது. Do you think that your family is not supporting and forsaking you? உங்களுடைய குடும்பத்தார் உங்களை பலப்படுத்தாமல் அல்லது புறக்கணிக்கிறார்கள் என்று நினைக்கிறீர்களா? Even Lord Jesus Christ was not accepted by his own siblings while he was here upon the face of the earth. இந்த உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்தபோது தன்னுடைய சொந்த சகோதரர் கூட அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. Do you think that the suffering that you face, when you face the troubles, there is no one to stand with you? நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்கும் போது உங்கள் கூட யாருமே இல்லை என்று நீங்கள் நினைக்க கூடுமான நினைப்பீர்கள் என்று சொன்னார். You look into that cross of Calvary. கல்வாரி சிலுவை நோக்கி பாருங்கள். There is our Lord Jesus Christ. Even the Father who loved him the most had forsaken him on that cross of Calvary. கல்வாரி சிலுவிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொங்கிக் கொண்டு இருக்கும்போது தனக்கு பிதாவாகிய தேவன் தனக்கு பிரியமான சகோதரன் என்று சொல்லியும் அவர் புறக்கணித்தவராய் காணப்பட்டார். Whether our physical situation, physical troubles, or the mental troubles, or whatever it is, our Lord Jesus Christ had undergone through that situations. நாம் சரீர அளவில் ஆனாலும் சரி, மனதளவில் ஆனாலும் சரி, எவ்விதமான பிரச்சனைகள் நாம் கடந்து போனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இது எல்லாவற்றையும் முன் அனுபவித்தவராக காணப்படுகிறார்.
So whenever we face the times of troubles in our lives, நம்மளுடைய வாழ்க்கையில கஷ்டமான சூழ்நிலைக்குள்ளாக நாம் கடந்து போகும் பொழுதெல்லாம் we have a person to remember. நாம் நினைவு கூறப்படுவதற்கு ஒரு நபர் இருக்கிறார். Our author and finisher of faith. நம்மளுடைய விசுவாச ஓட்டத்தை துவங்கினரும் முடிக்கிறவருமாய் இருக்கக்கூடிய கர்த்தர். In chapter 12 and verse 2 of Hebrews, we read like this. Hebrews chapter 12 and verse 2. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை விதமாய் வாசிக்கிறோம். அதனாலே read it. Okay, 11 or 12? 12 verse 2. 12 verse 2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். We have a master who walked before us, accomplished all the works that was entrusted to him, and he sat at the right hand of majesty. And that is the person whom we can remember always. நமக்கு ஒரு எஜமானன் இருக்கிறார். அந்த எஜமானன் என்று சொன்னார், இந்த பூலோகத்தில் அவர் செய்ய வந்த காரியத்தை அனைத்தும் செய்து முடித்து விட்டு பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கக்கூடிய தேவன் இருக்கிறார். அவரை நாம் நோக்கி பார்க்க எல்லா தைரியமும் கொண்டு இருக்கிறோம். So when we face the times of troubles in our life, we have a person to remember, that is none other than our Lord Jesus Christ. நாம் பிரச்சனையான சூழ்நிலைக்குள்ளாக கஷ்டமான சூழ்நிலைக்குள்ளாக நாம் கடந்து போகும் பொழுதெல்லாம் நினைவு கூறப்படுவதற்கு ஒரு நபர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். Now coming back to Acts chapter 4, we come to the fifth point in verses 29 and 30. 29-30 வசனத்திலே நாம் வாசிப்போம். 5வது குறிப்புக்கு, இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்துதல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் என்றார்கள். So the fifth point, they had a prayer to make. அங்கு ஜெபிப்பதற்கான ஒரு குறிப்பு இருந்தது. Now whenever we make a prayer or a request in the presence of God, தேவனுடைய சமூகத்தில் நாம் விண்ணப்பத்தை வைக்கும் பொழுதெல்லாம் we should be always careful that our prayer request is in the perfect will of God. நம்முடைய ஜெப குறிப்பானது அல்லது விண்ணப்பானது தேவனுடைய பரிபூர்ண சித்தத்துக்கு உட்பட்டு இருக்கிறது என்று சொல்லி அறிந்து நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். Now you just logically think. நாம் ஒரு உலக பிரகாரமான ஒரு கூற்றாக நினைத்து பார்ப்போமே, ஒரு யோசித்து பார்ப்போமே. When we consider logically, the prayer that these people could be making would be like this. அவர்கள் இவ்விதமாக அவர்கள் ஜெபித்திருக்கலாம். Lord, you look into the times of troubles that we are facing because of these rulers. So first of all, just destroy these rulers. இந்த அதிகாரிகள் செய்கிறதான இந்த பிரச்சனையை குறித்து நீர் அறிந்திருக்கிற ஆண்டவரே, ஆனால் இவர்கள் அனைவரும் அழித்து போடும் என்று சொல்லி ஜெபித்திருக்கலாம். But here we don't find the Church of Christ being in the presence of God making a prayer for the destruction of their enemies. அவர்கள் எதிரிகளுடைய வீழ்ச்சிக்காக அல்லது அவர்களை அழிப்பதற்காக எந்த ஒரு ஜெபமும் இங்கே ஏறெடுக்கப்படவில்லை. Now what is the request they made? அவர்கள் ஏறெடுக்கிறதான விண்ணப்பம் என்ன? First of all, they said, look on their threats. அவர்கள் பயமுறுத்துகிற காரியத்தை எல்லாம் பாருங்க ஆண்டவரே. So that is the request unto God. God, please look into the times of troubles that we are facing. நாங்கள் சந்திக்கிறதான இந்த பிரச்சனையை கவனித்து பாரும் ஆண்டவரே. And then the second one, grant to your servants with all boldness they may speak your word. உம்முடைய வார்த்தையை தைரியமாய் பேசுவதற்கான ஒரு தைரியத்தை கொடுங்கள் ஆண்டவரே என்று சொல்லி அனுகிரகம் செய்தருளும் என்று சொல்லி வேண்டுகிறார்கள். And then another request is made in verse 30, by stretching out your hand to heal, and that signs and wonders may be done through the name of your holy servant Jesus. இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து என்று சொல்லி பிணியாளர்களை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டும் என்று சொல்லி அவர்கள் உம்முடைய ஊழியக்காரருக்கான அந்த காரியத்தை கொடுக்க வேண்டும் சொல்லி வேண்டுகிறார்கள். So there are two requests they made. அவர்கள் இந்த ஒரு விண்ணப்பத்தை தான் அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். First of all, they said, grant the boldness to preach the word of God. And முதலாவதாக அவர் சொன்னது உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் என்றார்கள். And the second one, give the power to perform the miracle. அவர்கள் இந்த அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யும்படியான ஒரு
ஆஹ் ஆஹ் காரியத்தை கொடுக்க வேண்டும் சொல்லி அவர்கள் வேண்டுகிறார்கள். They did not ask a prayer to destroy the enemies. அவர்கள் எதிராளிகள் அழிந்து போகும்படி அவர்கள் வேண்டிக் கொள்ளவில்லை. Because they knew the heart of God, that even God loves those people as well. அவர்களுக்கு தேவனுடைய இருதயம் நன்றாக தெரியும், அவர்களையும் தேவன் நேசிக்கிறார் என்று சொல்லி. So that is the prayer of a man or a person who is completely tuned in the will of God. தேவனுடைய சித்தத்துக்கு நேராக இசைந்து இருக்கக்கூடிய ஒரு நபருடைய மனமும் இவ்விதமாக தான் இருக்கும். There is no human logic, there is no human wisdom, but only the divine will and the divine wisdom that is making the prayer to be possible in that particular moment. மனிதனுடைய சித்தமும் மனிதனுடைய ஞானமும் அல்ல, தேவனுடைய தெய்வீக ஒரு மனசுதான் அல்லது தெய்வீக நினைவுதான் இவ்விதமான காரியத்தை செய்ய தூண்டுகிறதா இருக்கிறது. So they had a prayer to make, and that prayer is concentrating on to the strength that the apostles needed to preach the gospel, not for the destruction of their enemies. அவர்கள் ஜெப விண்ணப்பம் பண்ணும் பொழுது அவர்களுக்கு இருந்ததான ஒரு தைரியம் என்று சொன்னால், வேண்டுதல் என்னன்னு சொன்னால், அவர்கள் தைரியத்தோடு தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க அனுகிரகம் செய்ய வேண்டும் என்றுதான், அல்லது அவர்கள் அழிந்து போக வேண்டும் என்பது அல்ல. Now the final point is in verse 31. அவர்கள் இறுதியான ஒரு குறிப்பு 31ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது, அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். They had a person to empower. அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு ஒரு நபர் இருந்தார். They had a person to empower. அவர்களை தைரியப்படுத்துவதற்கு ஒரு நபர் இருந்தார். That is none other than the Holy Spirit, the living God. அவர் வேறு யாரும் இல்லை, அது பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார், ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். The Holy Spirit had empowered them. அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்களை உற்சாகப்படுத்தினார் அல்லது அவர்களை திடப்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். Now with the boldness and the strength that was received by the Spirit of God, these people, these apostles, they were able to further preach God's word with the power. அவர்கள் அந்த பரிசுத்த ஆவியானவர்கள் பலப்படுத்தும் பொழுது அவர்கள் இன்னும் தைரியமாக அவர்கள் பிரசங்கிக்க முன்னேறி சென்றார்கள். Shall we turn our attentions to Ephesians? எபேசியர் and chapter 3, எபேசியர் 3ஆம் அதிகாரம் verse 16. எபேசியர் 3:16. நீங்கள் அவருடைய ஆவினாலே உள்ளான மனுஷனில் வல்லமாய் பலப்படவும். Yeah. With might through his spirit in the inner man. So the inner man is being strengthened by the Holy Spirit or the Spirit of God. இந்த உள்ளான மனுஷன் தேவ ஆவினாலே பலப்பட வேண்டும். How to get the boldness? நாம் எவ்விதமாய் தைரியம் கொள்ள முடியும்? We will never get the boldness until and unless we sit in the presence of God and allow the Spirit of God to work within ourselves. தேவனுடைய பரிசுத்த ஆவியான நமக்குள்ளாக வாசம் செய்து கிரியை செய்ய நாம் அனுமதிக்காத நேரம் வரை நாம் பலப்பட முடியாது. How can we face the times of troubles with boldness? நாம் தைரியமாய் பிரச்சனைகளை எவ்விதமாய் எதிர்கொள்ள முடியும்? Only when we give ourselves completely in the hands of the Spirit of God, we will be able to completely accomplish, or we will be able to face all our troubles with boldness. நாம் முழுமையாக தேவனுடைய பரிசுத்த ஆவியினருடைய ஆளுகைக்குள்ளாக நாம் ஒப்படைக்கும் பொழுதுதான் இவ்விதமான பிரச்சனைகளை நாம் தைரியமாய் எதிர்கொள்ள முடியும். But something to be remembered. ஒரு சில காரியங்கள் நாம் ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கிறது. It is step by step. ஆனால் ஒவ்வொன்றும் படிப்படியாக தான் நடைபெறும். You don't reach to the sixth point the first moment. இந்த 6வது குறிப்புக்கு முதல் படியிலே நாம் வந்து விட முடியாது. You are not going to be empowered by the Spirit of God suddenly in a day. ஒரு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவது அல்லது பலப்படுத்துவது ஒரே நாளில் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வு அல்ல. There should be the assembly fellowship which will make us very strong. சபையினுடைய ஐக்கியமானது நம்மை தைரியப்படுத்தும் அல்லது பலப்படுத்தும். And as we have the assembly fellowship, it will lead us into the more close relationship with the God. இந்த சபையினுடைய ஐக்கியமானது தேவனோடு நாம் நெருங்கி செல்வதற்கு வழிவகுக்கும். And when we understand more about God, it will help us to study the word of God more. நாம் தேவனை அதிகமாய் புரிந்து கொள்ளும் போது தேவனுடைய வார்த்தையை அதிக கவனமாய் நாம் படிக்க முற்படுவோம்.
And when we study about the word of God more, there we would start to see the Christ and the work of the Lord Jesus Christ, his life in the word of God. தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது அல்லது அதிகமாய் கவனமாய் நாம் தியானிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அவருடைய எல்லா வல்லமையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். And more we understand about God, the word of God, the Christ, it will lead us into a life of prayer in the presence of God. தேவனுடைய வார்த்தையும் கிறிஸ்துவையும் நாம் அதிகமாய் நாம் கவனமாய் பார்த்து புரிந்து கொள்வோம் என்று சொன்னார். அது ஜெபத்துக்கு நேராக வழி நடத்தும். And when we do all this, we will be empowered by the Spirit of God. இவை அனைத்தும் நாம் செய்யும் போது பரிசுத்த ஆவியானால் நாம் பலப்பட முடியும். It's a life of steadfastness. அது நம்மளுடைய உறுதியான ஒரு நிலைமைக்கு அது வழிவகுக்கக்கூடியதா இருக்கிறது. It is an everyday living life. இது ஒவ்வொரு நாளும் தினம் நாம் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. We should never try to go to the presence of God only when we face the troubles. பிரச்சனைகள் வரும் சூழ்நிலை வேலைகள் மட்டுமே தேவனை நோக்கி நாம் பார்க்க வேண்டிய போகக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கக்கூடாது. Always have a very close relationship with the God, that he will guide us, he will strengthen us, he will give boldness whenever it is necessary. நாம் தேவனுடன் இசைந்து அல்லது நாம் நெருங்கி இருக்கும் பொழுதுதான் நமக்கு தேவையான நேரத்தில் அவர் நம்மை பலப்படுத்தக்கூடியவராக, நம்மை தைரியப்படுத்தக்கூடியவராக, நம்மை உற்சாகப்படுத்தக்கூடியவராக இருப்பார். Remember this always. We have a place to go. நாம் எப்பொழுது நினைவு கொள்ளுங்கள், நாம போவதற்கான ஒரு இடம் இருக்கிறது. That is the church of Christ. அது கிறிஸ்துவனுடைய சபையாய் இருக்கிறது. And the second one, we have a person to pray. நாம் இரண்டாவதாக நம்ம ஜெபிப்பதற்கான ஒரு நபர் இருக்கிறார். That is the living God of this universe. இந்த அந்த சராசரங்களையும் படைத்த சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனா இருக்கக்கூடிய நம்முடைய கர்த்தராக இருக்கிறார். And we have a passage to God. நாம் சுட்டி காட்டுவதற்கான ஒரு வசனம் இருக்கிறது. Whenever we read and meditate the word of God, and when it is in our heart, when it is necessary, it will be certainly coming into our mind. நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் போது, நாம் தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்போது அந்த வார்த்தையானது, அந்த வசனமானது உடனடியாக நமக்கு ஞாபகப்படுத்த, அது நமக்கு உற்சாகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. We have a person to remember. நாம் நினைவு கூறப்படுவதற்கு ஒரு நபர் இருக்கிறார். That is none other than our Lord Jesus Christ. அவர் வேறு யாரும் இல்லை, அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். We have a prayer to make. நமக்கு ஜெபிப்பதற்கான ஒரு ஜெப குறிப்பு இருக்கிறது. And that prayer is in the perfect will of God. அந்த ஜெபமானது தேவனுடைய சித்தத்துக்கு இசைந்து இருக்கிறது. And we have a person who would be empowering us. That is the Spirit of God. நம்மை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு நிரப்பக்கூடிய ஒரு நபர் இருக்கிறார். அவர் வேறு யாரும் அல்ல, நமக்குள்ளா இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். So as the first century church did, shall we give ourselves completely into the hands of God, that he will empower us, he will strengthen us, that we will be able to face all the times of troubles with the confidence and with the boldness from the Lord. நாம் பிரச்சனைக்குள்ளாய் கடந்து வரும்போதெல்லாம் நாம் முழுமையாக தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து நாமே அர்ப்பணிக்கும் பொழுது எல்லா சூழ்நிலைக்கும் ஆண்டு நடத்துகிற நம்முடைய கர்த்தர் அதை எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுவார். May the Lord himself help us and strengthen us to do so in days to come. வருகிற நாட்களிலே தேவன் விதமாய் வாழ்வதற்கு அது நமக்கு ஒத்தாசை புரிவாராக. I extend my heartfelt gratitude to the assembly and to the responsible brethren for the privilege given to me to speak from the word of God. தேவனுடைய வார்த்தையிலிருந்து சொல்லும்படியாக பிரசங்கிக்கும்படியாக கொடுத்ததான இந்த நல்ல வாய்ப்புக்கும் சபையாருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். May the name of the Lord alone be glorified forever. தேவனுடைய திருநாமம் மட்டுமே மகிமை பெறுவதாக. Praise be to God. We had a wonderful session from the Word of God from Acts chapter 4 verses 23 to 31. It talks about know the place, know the living God, know the living Word, know the person of the Lord Jesus Christ, and know the prayer requests that we have to make. And of course, we have to be empowered with the Holy Spirit. See, these are all golden and blessed words that we cannot hear always. So may the good Lord enable and strengthen us in these days to have boldness as the first century apostles did. Apostle Paul, Apostle Peter, and Apostle John in their great
they had to face the opposition a lot in those days. And yet in our days, let us, in our small problems, let us not be carried away, but look unto the Lord in prayer for his strengthening to the Holy Spirit. We thank Brother Joseph from Stewart's Bible College for God in Chennai, for God strengthening him. This day also, we praise God for the blessed word that has come through him, and we could understand that the Lord was there in this message, and we praise God for the words that had come, and we give all glory and honor for Brother Joseph to our living God. Also, we thank Brother Prem Raj from Saligramam Christian Assembly in Chennai for having really translated the message from English to Tamil, and we give all glory and honor to the Lord for him and his family and the assembly out there. We praise God for him. Thank you, Brother Prem Raj, once again. And we also thank Sister Sibi Enoch for the songs that she has sang, wonderful singing, and may the great God continue to bless her with more talents and gifts in the days to come. We also thank all the participants for joining this evening time also, as you have all encouraged one another and yourself with the word of God, and also us, so that the Lord's name be glorified always. We thank for the prayers made before the meeting and during the meeting and after. We give glory to God. Now we are closing the meeting with the word of prayer. For the closing prayer, I request Brother Devadas, the elder from Brother Devadas, the elder from Tenkasi Assembly, to close the meeting with a word of prayer. Over to Brother Devadas from Tenkasi Assembly. Praise Lord. Praise the Lord. Praise Lord. ஜெபிப்போம். எங்கள் அன்பும் கிருபையும் இரக்கம் நிறைந்த அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேளைக்காக நாங்கள் நன்றியுள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய விலையேறப்பட்ட சமூகத்துல வந்து உம்முடைய சத்திய வேத வசனங்களை நாங்கள் தியானிக்கும்படியாக எங்களுடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிற இந்த வேத வசனங்களை நாங்கள் தியானித்து எங்களுடைய வாழ்க்கையிலே துன்பங்கள், பிரச்சனைகள், பாடுகள் வருகிற பொழுது நாங்கள் என்ன விதமான நிலைமையிலே செயல்பட வேண்டும் என்பதை குறித்த வேத ஆதாரங்களோடு எங்களோடு கூட ஆண்டவரே நீர் பேசினீர். நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, துன்பங்கள் வருகிற பொழுது முதலாவதாக நாங்கள் சபையாரிடம் சொல்ல வேண்டும் என்பதை நாங்கள் பார்த்தோம். இரண்டாவதாக நாங்கள் ஊக்கத்தோட கர்த்தரை நோக்கி ஆண்டவரே ஒரே மனம் ஒரே இருதயம் உள்ளவர்களாக ஜெபிக்க வேண்டும் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்பொழுது ஆவியானவர் தாமே எங்கள் மத்தியிலே கிரியை செய்கிறவராக ஆண்டவரே எங்களுடைய எல்லா பிரச்சனைகளை மாற்றி தொடர்ந்து ஆண்டவரே எங்களுக்கு தைரியத்தை கொடுக்கிறவராய் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எவ்விதமாக ஜெபிக்க வேண்டும் என்று பார்க்கிற பொழுது எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த பிரச்சனைகள் ஒளிந்து போகட்டும் என்கிற நிலைமையில அல்ல, மாறாக இந்த பிரச்சனை மத்தியிலே நாங்கள் இன்னும் தைரியமாய் உம்முடைய சத்தியத்தை சொல்வதற்கு வேண்டிய கிருபைகளை அனுகிரகத்தை தருவீராக என்று ஜெபித்தார்கள் என்றுதான் நாங்கள் பார்க்கிறோம். ஆமாண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு ஆண்டவரே சூழ்நிலை மத்தியிலே நாங்கள் எவ்விதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை ஆண்டவரே நாங்கள் உணர்ந்து முதலாவதாக எங்களுடைய பிரச்சனைகள் பாடல் வருகிற பொழுது சபையாரிடம் சொல்லி நாங்கள் ஊக்கமாய் தைரியமாய் தேவ வசனத்தின்படியே நாங்கள் ஜெபித்து கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்வீராக. எடுத்து உபயோகப்படுத்தின அருமையான பாத்திரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான ஜோசப் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்களுடைய மகனை நீர் இன்னும் ஆவிக்குரிய வரங்களை கொடுத்து வல்லமையாய் பயன்படுத்துங்க, உங்களுடைய நாமத்தை மேம்படுத்துங்க. அதே போல மொழியாக்கம் செய்த எங்களுடைய அருமையான ஆண்டவரே பிரேம்ராஜ் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சரியான வார்த்தைகளை மொழிபெயர்க்கும்படியாக இரக்கம் பாராட்டினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். பாடல் மூலமாக தேவனை மையப்படுத்த அருமையான பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இவ்விதமான ஊழியங்களை ஆண்டவரே பொறுப்படுத்தி செயல்படுத்தி வருகிற எங்களுடைய குடமாக்க சபையாருக்காக, ஜீலம் ஊழியர்களுக்காக, குறிப்பாக இது எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து
செயல்படுத்தி நிறைவேற்றி வருகிற எங்களுடைய அருமையான சோரர் ஆண்டவரே சந்தோஷ் ஜான்சன் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவரையும் அவருடைய குடும்பங்களையும் செய்துவிடக்கூடிய ஊழியங்களும் ஆசீர்வதிப்பீராக. இணைப்பில் வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. நாமத்தை மேம்படுத்துங்க. செய்தியை கேட்டு உணர்ந்து அதன்படி நாங்கள் செயல்பட எங்களுக்கு பலன் தாரோம். நீர் அப்படியே சேர்க்க நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் எங்கள் அன்பின் இரட்சகரும் மீட்பும் ஆண்டருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி முன்னாடி கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களில் இருப்பதாக, ஆமேன். ஆமேன். Amen. Thank you, Brother Devadas from Tenkasi for the closing prayer. We give all glory and honor to the living God now, God willing. With this, we are closing the meeting here, the 399. Tomorrow is a Thanksgiving meeting. Let us prayerfully come for the 400 Thanksgiving meeting, a special meeting with Joy John, brother, God willing, going to speak. Till then, may we all keep in prayers and be blessed. God bless. Thank you.